இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. பொறுமையும் நிதானமும் நிறைந்த ஒரு ராசி. சமூகத்தில் ஒரு அக்கறை, புதிதாக கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், சுதந்திர மனப்பான்மை, அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மனிதாபிமானம், இது எல்லாம் நிறைந்தவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. அடித்தட்டு மக்களுக்கு கூட உதவும் ஒரு பண்பு உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். உயர் அதிகாரியாகட்டும், மற்றவங்களாகட்டும் நல்ல ஒரு ஆலோசகராக விளங்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது? குறிப்பாக இந்த கடந்த 2.5 ஆண்டு காலமாக நிதி நிலைமையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி வருகின்ற வாரத்தில் எந்த மாதிரி நிதி நிலைமை இருக்க போகுது? குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது? வருகின்ற நாட்களில் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அல்லது ஏதாவது பாதகமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராமன் ஜெயத்தை மறக்காமல் 3 முறை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறும். சரி வாங்க, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கும்பராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ராகு அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் நல்ல வரவையும் நல்ல ஒரு இனிமையான தகவலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற 7 நாட்களும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதார பற்றாக்குறை படிப்படியாக குறையும். பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இன்னல்கள், குழப்பங்கள், இது எல்லாமே தேர்ந்து நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருப்பதனால அரசாங்க வழியில் கூட சின்ன சின்ன ஆதாயங்கள் இந்த டைமு கிடைக்கும். ஆத்ம பலம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தைரியத்துக்கு நிறைய பாராட்டு கிடைக்கும். யாருமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சில வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக செயல்பட்டு அந்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் துணிச்சலாக இறங்குவீங்க, துணிச்சலாக முடிவு எடுப்பீங்க. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க வெற்றி. அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம ராகு 7ல் கேது இருப்பதனால குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அமைதி குறையிற மாதிரி உங்களுக்கே தோணும். ஏன்னா இந்த டைமு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, இதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க, அது வாக்குவாதமாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியனை அதிகம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வாக்குவாதம் பண்ண நீங்களாம் அது உங்களுக்கு
உங்களுக்கு கேடாக அமையக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வார மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் 3ஆம் இடத்துல நகர்வதனால சில காரியங்கள் அவசரப்பட்டு இந்த டைமு செஞ்சிடுவீங்க. ஐயோ செஞ்சிட்டோமே, புத்தி கெட்டத்தனமாக இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க, யோசித்து செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் இறங்கும் போதும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் இறங்குறது நல்லது. ரொம்ப எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் செயல்படுங்க. அவசரமாக முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சந்தேகம் இருந்திருக்கும், அதெல்லாம் கூட வருகின்ற நாட்களில் சரியாகவும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து செயல்படுவீங்க. 7ல் கேது இருக்கிறதுனால தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், புத்தி ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாகவே இருக்குது, ரொம்ப மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தியான பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. யோகா தியான பயிற்சி செய்கிறதன் மூலிமா இந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. வீண் சந்தேகம் வேண்டாம். தேவையற்ற சந்தேகம், பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஏதாவது அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நரசிம்மரை மாலை நேரத்தில், அதாவது பிரதோஷ காலத்தில் போய் வழிபட்டுட்டு வாங்க. மனம் ஓரளவுக்கு பக்குவப்படும், மன அமைதி கிடைக்கும். வருகின்ற நாட்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சின்ன சின்ன தடைகள் இருந்தது பற்றியா, அந்த தடைகள் கூட வருகின்ற நாட்களில் சரியாகும். நம்பிக்கையோட நரசிம்மரை மாலை நேரத்தில் போய், அதுவும் பிரதோஷ காலத்தில் போய் வழிபடுறது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. என்னம்மா எல்லாமே பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் நரசிம்மரை வழிபடணும்னு சொல்கிறீங்கன்னு செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த கும்ப ராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன நெருக்கடியை குறைப்பார். திட்டமிட்ட ஒவ்வொரு வேலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். உடலில் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் இது எல்லாமே குறையும். மனோதைரியமாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனையை கூட இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. குடும்பத்தோடு சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய குலதெய்வ கோயிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். முடிந்தால் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் சூரியன் 3ஆம் இடத்துல செஞ்சிருப்பதனால முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வலம் வர போகிறீங்க. குரு பகவானுடைய பார்வை மே 11 வரை இருக்கிறதால 8, 10, 12 ஆகிய இடங்களில் உண்டாவதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். பணியிடத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனாலோட அதோடைய பார்வை உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இதனால் வரைக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்த அந்த சின்ன சின்ன நெருக்கடிகள், பிரச்சனைகள் இது எல்லாமே குறையும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாமல் சின்ன சின்ன வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களை தேடி வரும். கவனமாக இருக்கணும். நான் சரி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க வேண்டாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களை வழிபட்டுடுவாங்க. நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வழிபட்டுடுவாங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி திங்கக்கிழமையில் போய் விநாயகர் பெருமானை வழிபட்டுடுவாங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்ப
கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.